சின்ன கைத்தட்டல் கொடுத்துடலாமா நம்ம சரவணன் சாருக்கு? சோ இப்போ நம்ம ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நமது டைட்டில் ஸ்பான்சர் சன் ஸ்மார்ட் டிவி அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர் டாக்டர் சரவணன் அவர்களை பெருத்த கைத்தட்டலுடன் வரவேற்றலாம். ஒரு மிகுந்த கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு, அதனால் இந்த ஏவியே போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு 2 to 5 நிமிஷம் அதுக்கு மேலே டைம் எடுக்கல. முருகன் சார் வந்து மேக்ஸில் என்கிட்ட இந்த ப்ரோக்ராம் 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்குதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த அறக்கட்டளையும் கூப்பிட்டு கௌரவிக்கணும், அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கான ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு நினச்சோம். அது இவ்வளோ சிறப்பாக மேக்ஸ்வெல் டீம் ஒட்டுமொத்தமும் இவ்வளோ ஸ்டேஜ் போட்டு விடிய விடிய தூங்காமல் பயங்கர கடுமையாக உழைச்ச அவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து உண்மையிலே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கைத்தட்டலோட அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். தனித்தனியாக எல்லாத்தையும் பாராட்டணும்னு நினச்சேன், டைம் இல்லை, தவறாக எடுத்துக்க வேண்டாம். இங்கே வந்திருக்கும் அனைத்து கலை நிகழ்ச்சி கலைஞர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே மீண்டும் ஒரு தடவை வணக்கத்தை சொல்லி, இந்த அறக்கட்டளை ஏன் உருவாகுது அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தும். யாரை நம்ம நம்புகிறோமோ, யார் உயர்ந்த உறவுன்னு நினைக்கிறோமோ, அந்த உறவு கைவிடப்படும் போது இந்த சமூகத்தில் அறக்கட்டளை அவசியமாகிறது. அப்படி யார் கைவிடுறா? பெற்றோர்களை கைவிட்ட பிள்ளைகள் ஒரு பக்கம், பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் ஒரு பக்கம். உங்களுக்கு முதியோர் இல்லம், உங்களுக்கு குழந்தைகள் காப்போம். அதை விட்டுட்டு இங்கே எண்ணற்ற அறக்கட்டளையில் வந்திருக்கீங்க. நீங்கள் யாருக்கு உதவி பண்ணீங்க? நாங்கள் ஒரு ஏழைகளுக்கு உதவி பண்ணோம். என்ன பண்ணோம்? ஏழைகளுக்கு உணவளித்தோம், ஏழைகளுக்கு கல்வி கட்டணும், ஏழைகளுக்கு உணவளித்தோம். அப்படின்னா நீங்கள் யார்? இதெல்லாம் எஜமானில் செய்யணும். அப்போ எஜமான் செய்யலைன்னா நீங்கள் யார்? நாங்களும் ஏழைகள். நீங்களும் ஏழைகள்னா செய்ய வேண்டிய எஜமான்கள் யார்? புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. எப்போ நம்மக்கிட்ட இருக்கதை இன்னொருத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் உருவாயிருச்சோ அந்த எண்ணத்தின் மறுபெயர் தான் எஜமான் அப்படின்வாங்க. அந்த எண்ண மாற்றம் தான் எஜமானை தவிர்த்து ஏழை பணக்காரன் இல்லை எஜமான். சரி, என்னுடைய நிகழ்வில் நடந்த ஒரு நினைவை நான் சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். சலீம்ஜி அன்பாலயம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணுறோம். அவங்க ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் ஒரு இமேஜினேஷன் கற்பனை பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல அப்படியே யாரும் இல்லாத ஒரு பிரேதம் வச்சுருக்காங்க. நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். மின்மயானம். அந்த மின்மயானத்தில் அந்த உடலை நெருப்பூட்டுறதுக்காக நெருப்பு ரெடியாக இருக்குது. அதை அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த டீமும் சேர்ந்து எல்லாரும் இருக்காங்க. அப்போ அந்த மின்மயானத்தில் ஒரு பாடல் ஒளிபரப்படுது. அந்த பாடலை கேட்டோம்னா அனைத்து வாழ்க்கையிலும் 1000 புத்தகங்கள் படித்ததுக்கு சமமாக மாறிடும். அந்த பாடலை கவிதையா வார்த்தையா 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். அந்த நிற்கும் போது நானும் அமைதியாக நின்றேன். மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள் கேட்குது. வார்த்தைகள் கேட்கும் போது மன குமுறலும் நடக்குது. ஏன் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கணும், இந்த மனக்குமுறலும் நடக்குது. அது ரெண்டும் கற்பனையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜென்மம் நிறைந்த சென்றவர்கள் வாழ்க, சிந்தை கலங்கி வந்தவர்கள் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் வாழ்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சொல்க. இது அந்த வார்த்தையோட சாங். மனக்குமர வெளியே வந்து எப்படி சொல்லுதுன்னா, வெளியே வந்து
ஜென்மம் நிறைந்து இறந்தவன் போய் வாழு விண்ணில். நீ இல்லையே என்று இந்த வீடு இனி நிதானம் இழந்து நிலை தடுமாறி நிற்கும் அந்த குடும்பம் மீண்டு வா, மீண்டு வா. உன் நினைக்கும் போதெல்லாம் என் கண்ணில் நிற்காம தண்ணீர் வருகிறதே, அந்த கண்ணுக்கு கொஞ்சோண்டு ஓய்வு கொடு. நீ இல்லாத வீட்டில் இனி எப்படி நிம்மதி வரும்? நிம்மதியே இருக்காதோ நம்பும் போது நிம்மதி நிம்மதி இவ்விடம் சொல்கள். அடுத்தபடியே அமைதியா காத்திருக்கோம். அடுத்த வார்த்தை, ஜனனம் பூமியில் புதியது இல்லை, ஜனனம் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் பழையது இந்த பூமியில் எதுவும் இல்லை. இவை இரண்டும் இல்லை என்றால் இயற்கையும் இல்லை, இயற்கையோட ஆணையே ஞானத்தின் எல்லை. பிறப்பொன்னும் இந்த பூமியில் புதுசு கிடையாது, மரணத்தை போல் பழசு இந்த பூமியில் எதுவும் கிடையாது. இது இரண்டும் இல்லை என்றால் இயற்கை உனக்கு வேலையே கிடையாது. ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் அன்பாக வாழ்ந்து பெரும் ஞானமே இயற்கையோட எல்லை. அமைதி காக்கிறோம். அடுத்த வார்த்தைகள் காதில் ஒலிக்குது. பாசம் உலாவிய கண்கள் எங்கே? பாசம் உலாவிய கண்கள் எங்கே? பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே? பாய்ந்து துளாவிய கைகள் எங்கே? தேச அளாவிய கால்கள் எங்கே? தேச அளாவிய கால்கள் எங்கே? தீ உன்றதென்றால் சாம்பலும் எங்கே? நான் வீட்டுக்கு வரும்போது என்னை ரசிச்ச அந்த கண்கள், நீ அழகா இருக்க, நீ நடந்த அழகு, சிரிச்ச அழகு, நீ பார்த்த அழகுன்னு குழந்தையில ரசிச்ச அந்த கண்கள் எங்கே? நான் வீட்டுக்கு வரும்போது என்னை தட்டி அரவணைச்சு தூக்கும் அந்த கைகள் எங்கே? நான் தவக்கும் போது எனக்கு முன்னாடி ஓடி நடக்க ரன்னிங் எந்திரின்னு சொல்லி கொடுத்த அந்த கால்களும் எங்கே? அதை தீ உன்றதென்றால் இப்போது அந்த எரிச்ச சாமலும் எங்கேன்னு என்னை கேட்க வச்சுட்டேன் மனக்குமுறு. அப்படியே அமைதி கேட்கிறோம். அடுத்த வார்த்தை நம்ம காதில் ஊதி, கண்ணில் பட்டது காற்றுடன் போக, கண்ணில் பட்டது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேருக. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் மறைய, இச்சைகளால் இன்னுயிர் வாழ்க. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்கன்னு பாருங்க. நம்ம பார்த்ததுலேயே கண்ணில் பார்த்தது எரிச்சு காற்றில் போக, மண்ணிலே பிறந்ததுங்கிறதுக்காக மண்ணில் புதைந்தது மண்ணோட போக, இனிமே என் தந்தைக்கும் என் தாயோட கனவையுமே செய்யணும்னு நினைச்சே இந்த இச்சையின் உயிர் வாழ்கள். அமைதி காக்கிறோம். அடுத்து வருகை, பிறப்பு இல்லாத நாளும் இல்லை, இறப்பு இல்லாத நாளும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகளே தொல்லை, மறதிய போல் ஒரு மாமருந்தில்லை. பிறப்பும் இல்லாத நாளும் இல்லை, இறப்பும் இல்லாத நாளும் இல்லை. ஆனா அந்த வாழ்ந்த இடைவெளி கேப்ல நீ காமிச்ச அன்பு, நீ காமிச்ச பாசம், நீ காமிச்ச கண்ணீர், நீ காமிச்ச தியாகமே என் நினைவுல வந்து வாழ்நாள் தொல்லையா மாறிடுச்சு. அதை மறக்க நான் மாத்திரை தேடி அலையாத இடம் கிடையாது, மருந்து தேடி அலையாத இடம் தெரியாது. அதை இறுதியில் தான் உணர்ந்தேன், மறதிய போல் ஒரு மாமருந்து கிடையாது என்று. அமைதி காக்கிறோம். அடுத்த லைன் கேட்குது, கடல் தொட்ட ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தொட்ட தாரைகளும் அழுவதில்லை, நதிமலை போன்றது விதி என்று கண்டோம், மதிகொண்ட மானிடன் மயங்குவதேனோ. இவ்வளவு பெரிய வாழ்க்கை என்ன போராடணும், அவங்க அவனை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் போராடி போராடி தான் ஜெயிக்கணும். அது உனக்கு தெரியும். பிறப்பு இறக்கும் போதே மரணம் ஒன்று இருக்குங்கிறத உணரும். ஆனாலும்
அறிவு கொண்ட மனிதன் ஏன் அகங்காரம், தலகணம், தற்பெருமை, காம, மோகம் என அடிமையாரத்துக்கு காரணம்தான் என்ன கண்டுபிடிக்க தெரியும். அமைதியா இருக்கும். அடுத்த லைன் கேட்குது. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். மரத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதங்கள் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீழ்ந்தடியில் செடி வந்து சேரும். மரணத்தினால் தான் கோபங்கள் தீரணுமா? மரணத்தினால் தான் சாபங்கள் தீரணுமா? நீ பார்க்காத உன் வாழ்க்கையின் அனுபவமும் உன் கண் எதிர கண்ட ஒரு மரணமும் போதும் நீ உலகத்தில் தேடி படிக்கும் 1000 புத்தகங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்ற. எவ்வளவு அழகா சொல்றாங்க. பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்தரை சென்றோம். யாத்திரை தேனும் முன் நித்தரை சென்றோம். நித்தரை என்பது நியாதியா இருந்தாலும் யாத்திரை என்பது தொடர்கதை தான். இந்த பூமிக்கு நீ ஒரு கடமையாற்ற வந்த, அந்த கடமை ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியா இருக்குங்கிறத உணர்ந்தோம். என் கடமை என்னான்னு கண்டுபிடிச்சு செய்யறதுக்கு முன்னாடியே மரணம் என்னை எடுத்து விட்டது. மரணம் என்னை எடுத்து விட்டதை தவிர என் கடமை செய்ய இன்னொருத்தன் பிறந்து விடுவான். கடமை என்பது தொடர்கதை தான். அடுத்தலை அமைதியா இருக்கு. தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரியனின் கீற்றொளி தோன்றிடும் போதும். தென்றலின் பூங்கரம் தோன்றிடும் போதும் சூரியனின் கீற்றொளி தோன்றிடும் போதும். மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். நீ விட்டு மூச்சு காத்த நான் சுமப்பேன், நீ விட்டு போன மூச்சு காத்த நான் சுமப்பேன், அதுவே என் வாழ்க்கையாக மாத்துவேன். கடைசியில் என் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும் என்றா, விட்டு போன ஒரு மழலை சொல். பிறந்த குழந்தை ஓடி வந்து அப்பா என்று கத்தும் போது என் வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பித்து விட்டதா, என் தாயோ தந்தையோ இல்லாத ஒருத்தன் என் வீட்டில் பிறந்து விட்டான் என்று தூக்கி வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்கிறோமோ, அதுதான் மனித வாழ்க்கையின் உச்சம் என்று கடைசி 4 லைன்ல முடிக்கிறோம். கடைசி 4 லைன்ல முடிக்கிறாங்க. மாண்டவரின் சுவாசங்கள் காற்றுடன் போக, மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் போக, அவரின் கண் ஒளி சூரியனுடன் சேர்க, கண் ஒளி சூரியனுடன் சேக, பூதங்கள் 5 பொன்னுடன் சேருக, போனவர் புண்ணியம் எம்முடன் வாழ்க. மாண்டவர் விட்டு போன காத்து நான் சுமந்த அடுத்து மூச்சாக எடுத்து வாழுவேன். அவர் விட்டு போன அனைத்தையும் இழந்து போனால் கூட இங்கிருந்து போறவன் அன்பாக, தர்மமாக, நீதியாக, கருணையாக வாழ்ந்து விட்டுட்டு போகும் புண்ணியமே இந்த பூமி நிறைஞ்சு புண்ணியமாக வாழட்டும் என்று உதவி செஞ்சிட்டு இருக்க அனைத்து அறக்கட்டளையும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமிக்கு புண்ணியத்தை சேகரித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த புண்ணியத்தையும் ஒரு இடத்துக்கு மேக்ஸ்வெல் கொண்டு வந்திருக்குன்னா அந்த மேக்ஸ்வெல் புண்ணிய பூமியா மாறட்டும் சொல்லி எனது நண்பருமான மேக்ஸ்வெல் முருகன் அவர்களுக்கும் மேக்ஸ்வெல் டீம் அவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.